இதுதான் நடந்துச்சு, இது உண்மை அப்படின்னு விஜய் சேதுபதி அவரை பத்தி ஒரு பெண் திடீர்னு பதிவிட்டுட்டு அதை எதுக்காக நீக்குனாங்க, நடந்தது என்ன, மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை பத்தி சர்ச்சைக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க இரண்டாவது மனைவி. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் சேதுபதி அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. சொல்ல போனா பிக் பாஸ்க்கு வர்றது இந்த முறையும் அவர் கண்டிப்பா கலந்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. தலைவன் தலைவி இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில விஜய் சேதுபதி அவரை பத்தி கொஞ்ச நாளாவே சமூக வலைதளங்கள், அதாவது ஸ்ரீகாந்த் அவரெல்லாம் சிக்கன சமயத்துல அவரோட பேரையும் தேவையில்லாம இழுத்து விட்டாங்க. அவரோட வளர்ச்சி பிடிக்காம சில பேர் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே கோவப்பட்டாங்க. அந்த வகையில விஜய் சேதுபதி அவரை பத்தி ஒரு பெண் திடீர்னு ஒரு பதிவிச்சிருக்காங்க. அந்த பெண் பாதிக்கப்பட்டு இப்ப மறுவாழ்வு மையத்துல இருக்காங்க அப்படின்னு ரம்யா அப்படிங்கிறவங்க ஒரு பதிவிட்டாங்க. அந்த பதிவை சில மணி நேரத்துல எடுத்துட்டாங்க. விஜய் சேதுபதி அவரு இது குறித்து விளக்கம் கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் சேதுபதி அவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க ஒரு சாதாரண பொண்ணு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நடிகர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது அவங்களோட நட்பெருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூட இருக்கலாம். திடீர்னு அந்த பதிவு இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா முறையான ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு பதிவு அவங்க பதிவிச்சுக்கிறது யாராலையுமே ஏற்றிக்கவே முடியாது. அவர் மேல இருக்க கோபத்தினாலையும் போட்டினாலையும் கூட இப்படி எல்லாம் இவங்க பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறையவே ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். இந்த செய்தி இப்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா நடந்தது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். இதுக்கு அவரே ஏதாச்சும் விளக்கம் கொடுத்தாதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு எவ்வளவு பிரபலமானவர்னு எல்லாருக்குமே தெரியும். பிரபலங்கள் வீட்டு கல்யாணம் விசேஷம் எல்லாத்துக்குமே இவர் தான் சமைச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில அவர் மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரண்டாம் திருமணம் அப்படின்னு எத்தனையோ சர்ச்சை விஷயங்கள் பரப்பி விட்டாங்க. இது பொய்யா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா கடைசியில உண்மையாகிற மாதிரி ஜாய் கிறிஸ்டல் அவங்களே இந்த ஒரு பதிவிட்டு நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஜாய் கிறிஸ்டல் அவங்கள நீங்க குடும்பத்தை பிரிக்கிறீங்க அப்படின்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவங்களோட சமூக வலைதளத்துல புகைப்படத்தை பதிவிட்டு இது உண்மைதான், நாங்க திருமணம் பண்ணிக்கிட்டோம், விவாகரத்து குறித்து தெளிவான தகவல் சீக்கிரமா நான் வெளியிடுவேன், தொடர்ந்து இவங்களை பத்தின விவாதங்கள் நீடிச்சுக்கிட்டே வருது, சீக்கிரமா எல்லா உண்மையும் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பயணம் அமைதியா தொடங்கினாலும் நம்பிக்கையோட வளருது. நாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்டோம். அன்பு கண்ணியம் முழு மனதோட மரியாதையோட கணவன் மனைவி எங்களோட பயணத்தை தொடங்கணும். இந்த வருஷம் ஆழ்ந்த நன்றியோட அமைதி மற்றும் அன்போடு எங்க குட்டி குழந்தைய வர வைக்க நாங்க தயாராகி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பதிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன நடந்திருக்குன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு சில விஷயங்களை தெளிவா சொன்னாதான் தெரிய வரும். விவாகரத்து வாங்கிதான் திருமணம் பண்ணாங்களா இல்லையாங்கிற சர்ச்சை தாங்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.